கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் வசனம் 21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு வசனம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு வார்த்தையாக தியானித்தாலே உள்ளம் பூரித்து விடும். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினேன். ஆம், நம்மை உருவாக்கின ஆண்டவராக இன்றைக்கு இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் மிகவும் யூனிக்காக படைக்கப்பட்டிருக்கிறவர்கள். தாவீது சொல்லுவார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக மாத்திரமல்ல, மிகவும் விசேஷித்த வண்ணமாக நாம் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் ஒருவரை போல் ஒருவர் இல்லை, இல்லையா? அது மாத்திரமல்ல, நமக்குள்ளாக எவ்வளோ திறமைகள் அப்படியே சொரிந்து கிடக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதெல்லாம் எங்கே இருந்து வருகிறது? கடவுள் நம்மை உருவாக்கி இருக்கிறார் அவ்விதமாக. ஆனால் அதையெல்லாவற்றையும் கடந்து இந்த காலை நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான வார்த்தை இந்த வசனத்தில் இருக்கிறது. அதை நான் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். அது என்னவென்றால், இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடிக்கடி உலக மக்கள் பேசுகிற ஒரு வார்த்தை, நன்றி கெட்ட உலகம் என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? மறந்து போகுதல். எளிதாக மிகவும் சுலபமாக மக்களை மறந்து போகின்ற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்த உதவிகளாக இருந்தாலும், அல்லது நாம் செய்ததான நன்மைகளாக இருந்தாலும், அல்லது நாம் மற்றவர்களுக்காக எடுத்துக்கொண்ட பிரயாசங்களாக இருந்தால் கூட, அவை எல்லாவற்றையும் தேவைப்படும் பொழுது மக்கள் பயன்படுத்தி கொண்டு, நாம் அவர்களை இடத்துல ஏதோ ஒரு சிறு காரியங்களை எதிர்பார்க்கும் பொழுதோ, அல்லது அவர்கள் நம்மை தொடர்ந்து நேசிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் இவ்வளவு உதவியாக இருந்திருக்கிறோமே என்று நினைக்கும் பொழுது, அவர்களிடத்திலே இருந்து முற்றிலும் அதற்கான கொஞ்சம் அடையாளம் கூட இல்லாமல் நம்மை அப்படியே மறந்திருப்பார்கள். அது மறந்து விட்டிருந்தால் கூட அது எளிதாக சரி கடந்து போய்விடலாம். ஆனால் அவர் சொல்லுவார்கள், நீ என்ன பெரிதாக செய்து விட்டீர்கள் என்று கேட்பார்கள். இதை உறவுகள் மத்தியில் கூட அல்ல, தந்தை பிள்ளைக்கு இடையில் நடக்கின்றதை நாம் பார்த்திருக்க முடியும். பிள்ளைகள் பெற்றோரை மிகவும் எளிதாக கேட்டு விடுவார்கள். என்னவென்று சொல்லி, ஊரில் யாரும் படிக்க வைக்கவில்லையா, நீங்கள் மட்டும்தான் என்னை படிக்க வைத்தீர்களா என்று கேட்பார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் கேட்பார்கள், இதில் என்ன ஆச்சரியம் இருக்கின்றது? நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், அதனால் எனக்கு சோறு போட வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கிறது, அதனால் தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் சொல்லுவார்கள், ஊரில் யாருமே சோறு போடவில்லையா என்று. இப்படி மனதை சுக்குநூறாய் உடைக்கின்ற விதத்தில் மக்கள் என்ன செய்வார்கள்? நமக்கு திரும்ப பதில் அளிக்கும் பொழுது நன்றி கெட்ட உலகம் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகின்றார், அதுவும் நம்மை பார்த்து சொல்லுகிறார். என்னவென்று சொல்லி, இஸ்ரவேலே, என் தாசனே, என் மகனே, என் மகளே,
நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை நீங்கள் பிற மனிதர்களைப் போல ஆண்டவர் செய்த எத்தனையோ நன்மைகளை மனதிலே வைத்து கொள்ளாமல் கூட இருக்கலாம். பல நேரங்களிலே கடவுள் செய்த அற்புதங்களை நாம் மறந்து விட்டிருப்போம். ஒரு சிறு வயதில் அவர் நமக்கு செய்ததான அதிசயமான காரியங்கள், கொடுத்த சுகம், அவர் தப்புவித்த ஆபத்துக்கள், அல்லது நாம் எந்த சூழ்நிலையிலே படித்தோம், யாரெல்லாம் நமக்கு உதவி செய்யும்படி கடவுள் அவர்களை நமக்கு அனுகூலமாக உண்டாக்கி இன்று எப்படி பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதையெல்லாம் கூட நாம் மறந்தவர்களாக இருக்கலாம். கடவுள் செய்த எல்லாவற்றையும் நாம் மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு தைரியம் உண்டாக வேண்டும். ஏன் தெரியுமா? கடவுள் என்னை மறக்கவில்லை. பல நேரங்களிலே நான் தொடக்கத்திலே குறிப்பிட்ட வண்ணமாக இது நன்றி கெட்ட உலகமாய் இருக்கிறது. இன்னாருக்கு நான் எவ்வளோ காரியங்களை செய்தேன், அவர்களுக்கு நான் எவ்வளவாய் நான் உதவி செய்தேன், ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்களே என்று வேதனைப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய நினைவில் வர வேண்டும். என்ன? கர்த்தரால் நான் மறக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் யார் என்னை மறந்தால் என்ன, யார் என்னை ஞாபகம் வைத்து கொண்டால் என்ன, ஞாபகம் வைத்து கொள்ளாமற் போனால் என்ன, கர்த்தர் என்னை மறக்கவில்லை. அவர் தம்முடைய நினைவிலை வைத்திருக்கின்றார். அவருடைய நினைவில் நான் எப்பொழுதும் இருக்கின்றேன். அந்த மகிழ்ச்சி உண்மையாகவே நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்திலே நிறுத்தி கொள்ளுங்கள். யாரெல்லாம் உங்களை மறந்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த நேரத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை நினைவில் வைத்திருக்கிறார். அது போதும். சங்கீதக்காரன் 115 சங்கீதத்தில் அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். என்னை நினைவில் வைத்திருக்கின்ற கடவுள் ஏன் என்னை நினைவில் வைத்திருக்கின்றார்? அவர் என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் என்னை நினைவில் வைத்திருக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் செய்த எல்லா விதமான தியாகத்தையும் மறந்து உங்களை திரும்ப காயப்படுத்துகிற மக்களுக்கு முன்பதாக கடவுள் உங்களை நினைத்தருளி அவர் ஞாபகத்தில் உங்களை வைத்திருக்கிறபடினாலே அதே மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார். அவர்கள் பார்த்து வெட்கப்பட்டு போகும்படி, தலைகுனிந்து போகும்படி ஆண்டவர் செய்வார். ஆகையால் இந்த மனிதர்கள் என்னை ஞாபகம் வைத்து கொள்ளவில்லையே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர்களுக்கு நீங்கள் செய்த நன்மைகளை கடவுள் கணக்கில் வைத்திருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாய் திரும்ப வர பண்ணுவார். அந்த கடவுள் உங்களை மறந்து போகவில்லை என்பதை குறித்து நீங்கள் மகிழ்ந்து ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை உங்களுடைய கண்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருந்து உங்களுக்கு துரோகிகளாய் போனவருடைய கண்களும் காணும்படி உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.